ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? காட்டில் நடு இரவில் கேட்ட அந்த சத்தம் யாருடையது தெரியுமா? காட்டை நடுங்க வைத்த அந்த பெரிய சத்தம் உண்மையில் பயமா அல்லது ஒரு அதிர்ச்சி ரகசியமா? வாங்க இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு பெரிய பசுமையான அழகான காடு. பறவைகள் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தன. மரங்கள் மெதுவாக காற்றில் அசைந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய நல்ல மனசு கொண்ட ஆனால் ரொம்ப பயப்படும் முயல் வாழ்ந்து வந்தது. அது சின்ன சத்தத்துக்கும் பயப்படும் பழக்கம் கொண்டது. ஒரு நாள் முழு நிலா ஒளிர்ந்த இரவு. காடு முழுக்க அமைதி. திடீரென்று டம் டம் என ஒரு பெரிய சத்தம் கேட்டது. முயல் தூக்கத்திலிருந்து எழுந்தது. அது பயத்தில் நடுங்கியது. அது என்ன சத்தம்? சிங்கமா, புலியா என்று பயந்தது முயல். அடுத்த நாள் காலை முயல் மற்ற விலங்குகளிடம் சென்றது. நேற்று இரவு ஒரு பெரிய சத்தம் கேட்டது என முயல் சொன்னது. உடனே மான் பயந்தது. குரங்கு மரத்தில் ஏறியது. பன்றி ஒளிந்து கொண்டது. காடு முழுக்க பயம் பரவியது. அந்த இரவு யாரும் வெளியே வரவில்லை. காடு அமைதியாக இருந்தது. ஆனால் அது சாதாரண அமைதி இல்லை, அது பயத்தின் அமைதி. முயல் மெதுவாக சிந்தித்தது. நாம் தைரியமாக பார்த்து வரலாமா? அதன் மனசு சொன்னது, தைரியமாக இரு. முயல் மெதுவாக நடந்தது. இதயம் துடித்துக்கொண்டே இருந்தது. சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றது. மீண்டும் அந்த சத்தம், டம் டம். அது ஆழமாக மூச்சை விட்டது. மீண்டும் சத்தம் வந்த திசையை நோக்கி முன்னே சென்றது. அங்கே பார்த்தால் ஒரு பழைய பெரிய காலி குடம் இருந்தது. காற்று பலமாக வீசியதால் குடம் உருண்டது. தரையில் மோதியது. அதுதான் அந்த பெரிய சத்தம். முயல் ஒரு நிமிடம் நின்றது. பிறகு சிரித்தது. இதற்காகத்தானா நாம் எல்லாம் பயந்தோம் என்று எண்ணியது. முயல் ஓடி மற்ற விலங்குகளிடம் சென்றது. பயப்பட வேண்டாம், அது வெறும் குடம்தான். விலங்குகள் மெதுவாக வெளியே வந்தனர். குடத்தை பார்த்தனர். அனைவரும் சிரித்தனர். நாம் தேவையில்லாமல் பயந்திருக்கிறோம். அந்த நாளிலிருந்து காட்டில் ஒரு முக்கியமான பாடம் உருவானது. முதலில் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், பின்னர் தான் பயப்பட வேண்டும். முயல் இப்பொழுது தைரியமானதாக மாறியது. மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்தது. அந்த அமைதியான காடு மீண்டும் சந்தோஷமாக மாறியது. பறவைகள் பாடின, விலங்குகள் விளையாடின. முயல் சிரித்துக்கொண்டே சொன்னது, தைரியம் இருந்தால் பயத்தை நம்மால் வெல்ல முடியும். உண்மையை அறியாமல் பயப்படாதே. தைரியம் இருந்தால் பயம் மறையும். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.